கண்ணபிரான் கதையமுதமாக வழங்கப்படுகிறது. यत्र यत्र चतुर्वक्त्र श्रीमद् भागवतं भवेत् गच्छामि तत्र तत्राहं गौर्यथा सुतवत्सला. எங்கெங்கெல்லாம் ஆராரால் பாகவத புராணம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அவர்கள் பின்னே கண்ணனெம்பெருமானே எழுந்தருளுகிறான். எப்படி கன்றுக்குட்டியினிடத்தில் இருக்கும் பாசத்தாலே தாய்ப்பசு பின்தொடர்ந்து செல்லுமோ அதேபோல் கண்ணனும் தன் அடியார்களுக்கு பின்தொடர்ந்து வருகிறான். கோகுலத்தில் வாழும் சிறார்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு எல்லாருமாக பிருந்தாவனத்தை அடைந்தார்கள். அங்கே கூடி குலாவி இருக்கும்போது வத்ச கபித்தாசுரர்கள், கண்ணுக்குட்டி வடிவில் இருந்த அசுரன், அதே போல விளாம்பட வடிவில் இருந்த அசுரன், இவர்கள் இருவரும் ஒருத்தருக்கொருத்தர் கண்ணனை கொல்லுவதற்கு பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கண்ணன் இருவரையுமே மோதவிட்டு முடித்து விட்டான். இதை பற்றி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சாதிக்கும் போது, மல்லல் கொம்புருவ விளங்கனிமேல் இளங்கன்று கொண்டறிந்த கூத்தா, விளங்கனிமேலே விளாம்பழத்துக்கு மேல் இளங்கன்று கொண்டறிந்த, இளம் கன்றுக்குட்டியை எரிந்தாய் கூத்தா கோவலனே கண்ணா என்று ஆழ்வார் சாதிக்கிறார். அவ்விடத்துக்கு பத்ரவனம்னு பேர். இன்னைக்கு நந்த கிராமத்தில் சேவிக்க போகிறோம். கண்ணன் முதல் 5 ஆண்டுகள் வரை கோகுலத்தில் இருந்தார். அப்புறம் அங்கேயே நிறைய அசுரர்கள் வந்துட்டு போக ஆரம்பிச்சுட்டார். அதனால் கம்சபயம் தாங்காமல் மறுபடியும் அங்கிருந்து குடிபெயர்ந்து இடம் பெயர்ந்து நந்த கிராமத்துக்கு சென்றார். இப்பவும் கோகுலம் தனி இடம். நயா கோகுல்ங்கிறது ஒரு இடம், புராணா கோகுல்ங்கிறது ஒரு இடம். 2 இடத்தையுமே சேவிச்சுக்கணும். அதை தாண்டி போனோம்னா நந்த கிராமம். இது எல்லாமே பிருந்தாவனத்திலேருந்து சுமார் 30 கிலோமீட்டருக்குள்ளே உள்ளது. நடுவில் பிருந்தாவனத்தில் தங்கிக்கிறோம், இல்லை வடமதுரையில் தங்கி கொள்ளுகிறோம். மதுரை கண்ணன் பிறந்த இடம், அங்கிருந்து மாறின இடம் கோகுலம், அங்கிருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் போன இடம் நந்த கிராமம். கோவர்தனத்தை தூக்கினது கோவர்தனம், விளையாடுறதுக்கு போனது காமியவனம், மாடு மேய்த்தது பிருந்தாவனம். இப்படி ஓரோரு இடம், எல்லாம் அருகருகில் இருக்கக்கூடிய இடம். ஆனால் ஓரோரு இடத்துலையும் இருக்கிற கதை இருக்கு பாருங்கோ, குறவே இல்லை. இப்போ பத்ரவனம்ங்கிறது நந்த கிராமத்திலேயே உள்ளது. பத்ரவனத்தில் தான் கண்ணன் அமர்ந்திருந்த போது கண்ணு குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி என்று கன்றுக்குட்டி விளங்கனி 2ஐயும் முடித்தான். இனி அடுத்தது ரொம்ப பெரிய காடு, கதிரவனம்னு பேர். நந்த கிராமத்தை சேவிச்சுக்கிறோம். பிருந்தாவனத்துக்கு திரும்பி வரும்போதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு வனம், கதிரவனம். கதிரவனம்னு பேர். இப்பவும் அதில் ஒரு விதமான பறவைகள் இருக்கு. வெள்ளை வெள்ளையா அந்த பறவை நின்றுட்டு இருக்கு. நமக்கு பார்த்தா அது என்ன பறவை என்ன இனம்னு கூட புரியறதில்லை. ஒருவேளை என்றோ இருந்தானோ இல்லையோ, பகாசுரன் கொக்கு வடிவத்தில் அசுரன் வந்தான். ஆழ்வார்கள் அந்த கொக்கை கண்டு பயந்தே போயிடுறா. ஆழ்வார்கள் இருக்கிறதெல்லாம் கலியுகத்திலே, கண்ணன் பிறந்ததோ துவாபர யுகத்திலே. அன்று நடந்து கண்ணன் கொக்க கொன்னுட்டார். ஆனால் இன்னைக்கு இவர்கள் போய் பயந்துட்டு இருக்காளேன்னா, இதுக்கு தான் கதே ஜலே சேத்து பந்தம் பண்ணுகைன்னு சொல்லுவா. பெரிய வெள்ளம் வந்தது, வெள்ளப்பெருக்கு முடிஞ்சு போச்சு, ஆபத்து தீர்ந்து போச்சு. ஆனால் இன்னைக்கு உட்கார்ந்து நினைக்கிறவா, அப்பா நினைத்தாலே வயத்தை கலக்கிறது, எவ்வளோ பெள்ள வெள்ளம், என்ன நடந்திருக்கும், நல்ல வேளை வெள்ளம் போயிடுது. இதுதான் கதே ஜலே சேது பந்தம் பண்ணுகை. இல்லைன்னா வெள்ளம் வந்துடுத்து போயிடுத்து, போன பிற்பாடு நான் பெரிய அணை கட்டுறேன்னு ஒருத்த ஆரம்பிச்சான்னா அதை போலத்தான் அழ்வார்களும். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் கண்ணனுக்கு என்ன ஆபத்து வந்துருமோ என்ன ஆபத்து வந்துருமோ என்று பயம் இருந்தபடியால் வயிறு பிடித்து பல்லாண்டு பாடுகிற நோக்கம். ஒரு தாயாருக்கு குழந்தை நடத்தல இந்த பரிவு இருக்குமோ இல்லையோ, அதுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டு போயிருக்கு, ஜுரம் கண்டு இப்போதான் குழந்தைக்கு சரியா போயிருக்குன்னு வச்சுங்கோ, வந்துதேன்னு தாயார் பயப்படுறாளோ இல்லையோ, அதை போலத்தான் இங்கேயும் ஊர் மக்களும் கண்ணனுக்கு பயப்படுறா. தாயார் யசோதையும் பயப்பட்டா. அவர்கள்லாம் பட்டார்களோ அல்லவோ, பெரியாழ்வாரும் ஆண்டாளும் நம்மாழ்வாரும் ஆசதீர பாசுரம் பாடியிருக்கார். இப்ப நாம பார்க்க போறது பகாசுர வதம். சவை பகோ நாம மகான் அசுரோ பகரூபதிருக்கு. அதே 11வது அத்தியாயத்தில் 48வது ஸ்லோகம். பகன்கர் அசுரன் அவன் பெரிய பகரூபம், அதாவது ஒரு கொக்கு வடிவத்தை எடுத்துட்டார். ஆகத்திய சகசா கிருஷ்ணம் தீக்ஷ்ண துண்டோ கிரசீத் பலி கிருஷ்ணம் மகாபக கிரஸ்தம் திருஷ்டுவா ராமாதயோர் பகாக
பபூவரிந்திரியாணீவ வினாப்பிராணம் விசேதசா. கொக்கு வடிவம் பெரிய வடிவத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய 2 அலகுகளையும் பிளந்து அத்தாலே கண்ணனை பிடித்து தன்னுடைய வாய்க்குள்ள வைத்து விழுங்க போனான். கண்ட மற்ற குழந்தைகள்லாம் பயந்து போனார்கள். துண்டேன ஹந்தும் புனர் அபியபத்யத தம் ஆபதந்தம் ச நிகிருஹ்ய துண்டயோர் தோப்யாம் பகம் கம்சசகம் சதாம் பதி பஷ்யத்சு பாலேஷு ததார லீலையா முதாவஹோ வீரணவத் திவௌகசாம். கண்ணன் அந்த அலகுக்குள்ள போனாரா, 2 பக்கத்து அலகையும் பிடிச்சு இழுக்கணும். வெளியில இருக்கார், கண்ணனை உள்ள முழுங்கிடணும். அவன் முயற்சி பண்ணி அலக பிளக்கிறான். கண்ணன் யோசித்தார், இவன் வாய்க்குள்ள நாம போறோமா, 2 பக்கத்து அலகையும் பிடிச்சு கிழிக்கணும்னு வச்சுங்களேன். எந்த ஒன்றா இருந்தாலும் இப்போ நம்ம ஏதோ சேப்பங்கிழங்கு பண்ணுறோம், இது போல் கிழங்குகள் பண்ணச்சே அதை ஒன்றா ஆவியை வச்சு வெந்த பிற்பாடு தோலை சுலபமாக எடுத்துடலாம் இல்லையோ. என்றைக்கு கொஞ்சம் சூடு பண்ணோம்னாலே கிழிக்கிறது சுலபம். கண்ணன் என்ன செய்தாரா, என்னமோ அலகு 2 இருக்கேன்னு அதுக்குள்ளே கையை விட்டு பார்த்தார். கை உள்ளே போச்சு, புதியதான இடம், கை சுட ஆரம்பிச்சுதான். கண்ணனுடைய கை சுட்ட உடனே இந்த இடம் அவனுடைய 2 அலகும் சேர்ந்து இருக்கிற தொண்டை அது நன்னா தகதகான்னு சுட்டுது. நன்னா சுட பண்ணியாச்சுன்னா 2 பக்கத்தையும் பிடிச்சு சுலபமா கிழிச்சு விடலாம் இல்லையோ. அதுக்காகத்தான் சூடு பண்ணார் போல் இருக்கு. இப்ப ஷடக்கென கிழிச்சு விட்டார். பஷ்யத் சுபாலேஷு ததார லீலையா முதாவஹோ வீரணவத் திவௌகசாம் ததாபகாரிம் சுலலோக வாசினா சமாகிரன் நந்தன மல்லிகாதிபிகி சமீடிரே சானக சங்க சந்தைஸ்தவஸ்தத் வீக்ஷ்ய கோபாலசுதா விசிஸ்மிரே. கண்ணன் வேகமா பிடிச்சு கிழிச்சார். கரகரகரான்னு கிழிப்பட்டு பகாசுரன் இறந்தே போனான். ஆழ்வாருடைய பாசுரம், புல்வாய் பிளந்த புனிதா என் அழைப்ப என் உள்ளே புகுந்து உள்ளம் குளிரும் ஒருவா. உன்னை நான் கேட்டேன், புல்வாய் பிளந்த புனிதா, புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானேன்னு ஆண்டாள் பாசுரம். இங்கே ஆழ்வார் சாதிக்கிறார், புல்வாய் பிளந்த புனிதா, கொக்குனுடைய வாயை பிளந்தாய் கொன்றாய் புனிதா குற்றமில்லாதவனேன்னு பாசுரம். கொன்றவனே குற்றமில்லாதவனே, நமக்கு சந்தேகம் வந்துடும், கொல்றவா போய் குற்றமில்லாதவாளா இருப்பாளா? இதை போல ஆழ்வார்கள் அடிக்கடி பாசுரம் பாடுவா. ஏற்கனவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், நரசிம்ம பெருமான் அகோபில க்ஷேத்திரத்திலே எழுந்தருள் இருக்கிறார். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோள் ஆளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த புனிதனிடம். இது திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். அங்கண் ஞாலமஞ்ச அங்கோர் ஆளரியாய், அத்விதீயமான நரசிம்ம பெருமானாக தன்னிகரற்ற நரசிம்மன் தோன்றினான். ஹிரண்யகசிபுவை கிழித்து முடித்தான். அங்கோர் ஆளரியாய் அவுணன் பொங்கவாகம் வள்ளுகிறாள் பொழுந்த. தன்னுடைய கூரிய நகங்களாலே நரசிங்க பெருமான் ஹிரண்யகசிபுனுடைய மார்பை கிழித்தார். புனிதன் குற்றமற்றவர், அங்கே இருக்கு பாருங்க. அப்ப கொன்னார் குற்றமற்றவர் அங்குள்ளது. 33 அமரர்க்கு முன்சென்னு கப்பந்தையிற்கும் தலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. செற்றார்கள் பகைவர்கள், வெப்பம் கொடுக்கும் அவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் விமலா. மலம்னா குற்றம், விமலா குற்றமற்றவனே. எத்தனை இடத்துல பாருங்க. அப்ப கண்ணன் கொன்றார், எதிரிகளை அழித்தார், அவர்களுக்கு வெப்பம் கொடுத்தார். ஆனால் புனிதன், ஆனால் குற்றமற்றவன், ஆனால் விமலன். இதை சேர்த்து சேர்த்து கொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தரை கொன்னார்னு சொன்னா உடனே அது ஒரு தோஷம்னு சொல்லுவாளோ இல்லையோ. விரோதிகளை கொல்லுகிறான், சாதுக்களுக்கு விரோதிகளை கொல்லுகிறான். தனக்குன்னு கண்ணனுக்கு 6 விரோதிகள் கிடையாது. ஆனா பக்தர்களுக்கு விரோதிகளாக இருந்தால், சமுதாயத்துக்கு விரோதிகளாக இருந்தால் அவர்களை கொல்கிறான். அதுதானே நல்லதே. அதை போய் தீயதுன்னு ஆரான்னு சொல்லுவாளா? இராணுவம் இருக்கு, ஆரெல்லாம் தீமை செய்கிறாளோ நாட்டுக்கு அவர்களெல்லாம் அழிச்சுடுறது. இப்படி போய் அழிக்கிறீர்களே நம்ம கேட்குறோமா? யாரு தீயவர்களோ அழித்தாத்தானே நாடு நன்னா இருக்க போறது. அதைத்தான் கண்ணன் அன்னைக்கே செய்து காட்டினார். புல்வாய் பிளந்த புனிதா என் அழைப்ப என் உள்ளே புகுந்து. அன்னைக்கு புள்ளின் வாய் கீண்டான் நான் சொன்னேன்னா, உடனே பெருமாள் கிடுகிடுன்னு என்னுடைய உள்ளத்துக்குள்ள புகுந்தார். உள்ளே புகுந்து உள்ளம் குளிரும் ஒருவா. அங்க கொக்குக்கானா வெப்பத்தை ஏற்படுத்துறார். கொக்குக்கு வெப்பத்தை ஏற்படுத்தி அழித்தவனே அப்படின்னு நாம் அந்த சரித்திரத்தை நினைச்சோம்னு வச்சுங்க, நம்முடைய உள்ளத்துக்கு புகுந்து குளிர்ச்சியை கொடுத்துடுறாராம். அங்க பார்த்தா வெப்பம், இங்க பார்த்தா குளிர்ச்சி. அப்ப என்ன அர்த்தம்? விரோத மனப்பான்மையோடைய பகாசுரன் வந்தான், வெப்பத்தை கொடுத்தார். நாம நட்போட கிட்டக்க போனோம்னா குளிர்ச்சியை கொடுக்க போகிறார். மற்றொரு பாசுரம் ஆண்டாளது. புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். புல்லுனா பறவை, புள்ளின் வாய் கீண்டான் பகாசுரனை கொன்றவன். இது கண்ணன். ஆண்டாள் 2 பேரும் ஒரு பாசுரத்துல சேர்க்கிறப்போ, புள்ளின் வாய் பிளந்தானே பொல்லாவரக்கனை கிள்ளி கிளைந்தானே
பொல்லாவரக்கன்னா ராவணன், ராவணனை கிள்ளி களைந்தவன் ராமன். அப்ப கண்ணனுடைய கதை ராமனுடைய கதை ரெண்டையும் ஒரே பாட்டில் சேர்க்கிறாள் ஆண்டாள். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை கிள்ளி கிளந்தானே. ஒரு ரசிகர் இன்னும் அழகா ஒரு அர்த்தம் சொன்னார். இல்லையே ரெண்டுமே ராமாவதாரத்துக்குன்னு சொல்லலாம். ஏன்னா புல்லுன்னா பறவையோ இல்லையோ, கண்ணனால கொல்லப்பட்ட பறவை பகாசுரன் கொக்குன்னு வச்சுக்க வேண்டாம், பறவைனா ஜட்டாயுன்னு வச்சுப்போம். ராமாவதாரத்தின் போது சீதையை காப்பாத்துறதுக்காக ஜட்டாயு மகாராஜர் கழுகரசர், அவர் ராவணனுடைய போரிட்டு உயிர் விட்டாரோ இல்லையோ. இப்ப பாட்டை இந்த மாதிரி அர்த்தம் பண்ணுவோம். புள்ளின் வாய் கீண்டானே பொல்லாவரக்கனை. புள்ளின் வாய் கீண்டான் பொல்லாவரக்கன். புள்ளின் வாய் கீண்டான் கண்ணன் அல்ல, ராவணன் ஜட்டாயுவனுடைய வாயை கிழிச்சிட்டாரோ இல்லையோ. அப்ப புல்லுனா ஜட்டாயுன்னு அர்த்தம் பண்ணீங்கோ. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கன், ஜட்டாயுவை கொன்று முடித்த பொல்லாவரக்கனான ராவணனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய். ராவணனை கொன்ற ராமன். அப்ப கண்ணன் அங்க வரவே மாட்டான். ஒரு இடத்துல கமா புள்ளி மாத்தினோம்னா எப்படி அர்த்தம் வந்துடுது பாருங்க. அப்ப புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கிளந்தானே. ஆழ்வா சாதிக்கிறார், புல்வாய் பிளந்த புனிதா புள்ளின் வாய் பிளந்தாய் மருதிடை போயினாய் எருதேழத்த என் கள்ளமாயவனே. புள்ளின் வாய் பிளந்தாய், மருதிடை போயினாய், எருதேழு அடர்த்தாய். இப்படி ஒரு சரித்திரத்தையும் சொல்லி சொல்லி ஆனந்தப்படுறார்கள். ஸ்ருத்வா தத் விஸ்மிதா கோபாக கோப்யச்ச அதி பிரியாதிருதாக பிரேத்யாகத மிவௌத்சுக்கியம் ஐக்ஷந்த திரிஷிதேக்ஷணாக அஹோபதாஸ்ய பாலஸ்ய. இந்த சிறு குழந்தை பண்ணும் சேட்டித்தன் தான் எத்தனை பகவோ மிருத்யவோ பவன். இவனை கொல்றதுக்குத்தான் எத்தனை பேர் வரார்கள். இனிமே ஊர்க்காரா நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும், கண்ணனை காப்பாற்றி கொடுக்கணும். அப்பியாசீத் விப்ரியம் தேஷாம் கிருதம் பூர்வம் யதோ பயம் ஏவம் விஹாரைஹி கௌமாரைஹி கௌமாரம் ஜஹதுர் விரஜே நிலாயனைஹி சேதுபந்தைஹி மர்க்கட்டோத் பலவனாதிபிஹி. இப்படி காலம் போய்கொண்டிருக்கும் போது அகாசுரன் மலைப்பாம்பு வடிவத்தில் பெரிய ஒரு அசுரன் வந்து கிடந்தான். கண்ணன் அவனை முடிக்க போறார். அதோட சேர்ந்திருக்கிற சரித்திரம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அன்னைக்கு கண்ணன் மகாசுரனை கொன்னாரா, ஒரு வருஷம் கழிச்சு தான் மொத்த பிள்ளைகளும் வீட்டுக்கு போனாலாம். ஆனா அன்னைக்கு வீட்டுக்கு போனவா இன்று காலை கண்ணன் மலைப்பாம்பை கொன்றான் என்று சொன்னார்களாம். இது எப்படி சாத்தியம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொன்னான்னு சொல்லியிருக்க வேண்டாமோ, அல்லது அன்றைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போயிருக்க வேண்டாமோ? ஏங்கிறது ஒரே குழப்பம். காத்திருந்து குழப்பத்தை தீர்த்து கொள்வோம். யாத்திரை பற்றிய ஓர் முக்கிய